என்னடா பண்ணிட்டு இருக்க? தூரம் வந்துட்டே இருக்கேன். இவ்வளோ ஹைட்ல இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியுமா? பர்சனல்டா. பசங்களுக்கு பொண்ணுங்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் தான். டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். எங்கடி போகிற? வீட்டுக்கு. எதுக்கு வீட்டுக்கு போகிற? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான். உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னது? போகிற நல்ல பொடி. எனக்கு சொல்லு. போடி போடி. என்ன காட்டு? காட்டவா? ம் காட்டவா? ம் காட்டவா? காட்டு. என்னடா இது? புரோச்சாக்கிட்டு உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து தூக்கி போடுற. என் ஃப்ரெண்டோட ஆளுங்களாம் டைரி மில்க் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு ஒன்று வாங்கி தந்திருக்கியா? வாங்கி தரேன். ஓகே பாய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு போடி. ஃபர்ஸ்ட் டைரி மில்க் வாங்கி கொடு, அப்புறம் சொல்கிறேன். ம் பையன் வேற எங்க போனே தெரியல, ஆளே காணும். இந்த வீட்டில் என்ன வேலையும் நான் ஒன்றே சேர்த்தேன். வர பேசிக்க. வாடா, எங்கடா போறீங்க? நல்ல ஊர் சுத்திட்டு வந்தியா? இல்லைம்மா இல்லைம்மா. ஆமா டெய்லி இவ்வளோ நீமா தூக்கிற. ஏன் நான் இவ்வளோ துணி தைக்கிறதுன்னு டெய்லி தெரியாதா? டெய்லியும் தூக்கிறியே. என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு ஒரு 65 ரூபா வேணுமா? எதுக்கு? நோட்டு வாங்கணுமா? போன வாரம் தான் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தேன். அது வேற நோட்டு, இது வேற நோட்டுமா? என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை. இடத்த காலி பண்ணு. இருபது ரூபா தான் வச்சுக்கிறாரு. யார்கிட்ட பிச்சை தரோ? அஞ்சு 10 நாளே நாக்கு தரலாம். 65 ரூபா எப்படி ரெடி பண்ணுறது? சரி ஃபோன் போடா. ஏன் உன் ஃபோன் என்னாச்சு? இந்த பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் பண்ணாமல் எழுதி வச்சிருக்கேன். நீ ஐசி பண்ண போகிற? ஹலோ டேய் பிரபு, சிவா பேசுகிறேன்டா. சான் சின்ன ஹெல்ப்டா, ஒரு 65 ரூபா வேணும்டா. சான் கொஞ்சம் பாடுறா டே ப்ளீஸ்டா. சரி ஓகேடா. சரிடா சரி ஓகே விட்றா விட்றா. ஓகேடா ஓகே சரி ஓகே பை பை. ஹலோ அச்சா பாலா, எங்கடா இருக்கா? கிரவுண்டில் இருக்கேன்டா. அச்சா சின்ன ஹெல்ப்டா. என்னடா? ஒரு 65 ரூபா வேணும்டா. 65 ரூபா காசுலாம் இருக்குல்லடா. மேட்ச்சுக்கு வரியா? மச்சான் விளையாடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான். 65 மட்டும் ரெடி பண்ணி கொடுறா அப்படியே ப்ளீஸ்ரா, அர்ஜென்ட்ரா. 2000 ரூபாய் மேட்ச்டா, ஜெயிச்சா 100 ரூபாய். மச்சான் வர தேதி பிரச்சனைடா, ஏமாத்திட்டாங்கண்ணா. இல்லைடா, எங்கள் டீம் தான். வாடா, எங்கே விளாட்றீங்க? நம்ம சின்ன கிரவுண்டில் தான். ஹெட்
என்னடா லேட் ஆச்சு? சார் எங்கே நிற்கன்னு சொல்கிறேன். ஏய் தலா கொஞ்சம் ஓரம் வாங்க. 15 ஓவர் 150 ரன் வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டாவே பால் போட்டிக்க மாட்டேன்னு தெரியுது. என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். ஆமாம் எல்லாம் சொல்கிறேன். ஏய் கொஞ்சம் இரு வெயிட் பண்ணு இறங்கி வருவாங்க. நல்ல வேலை, நல்ல டீம் தான் வந்து சேர்ந்துருக்கேன். பிரியா, டைரி மில்க் கன்ஃபார்ம் டி. பார்த்து விளாடு. நல்லா தாண்டா விளாட்ண்ணா. சுண்டி போட்டேன்டா. இந்த பால் சுங்கியா தாண்டா ஆகும். நான் வச்சு இதான் கிளிக்கிறேன். ஏய் சிவா, 3 பால் 5 ரன் அடிக்கணும். கொஞ்சம் பார்த்து ஆட்டு வாண்ணா. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. பரவாயில்லையே, 2வது பால் 6 மச்சான். அல்ல இது பரவாயில்ல. பரவாயில்ல மச்சான், காட்டேரிமையோட நல்லா தான் விளாட்றான். இவெல்லாம் பேசுகிறான் பாரு. அச்சான ஸ்லோவாக ஆடிடலாம். நல்லா ஆறு ஸ்டைலில் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். 2 பாலுக்கு 10 அடித்தா 1 பாலுக்கு 5 அடிக்க மாட்டானா தலை. 6 ஏக்கர் பால் வேறு போடுவான். எப்பறம் அவன் அடிப்பான்? முதல்ல டீம் மேலே நம்பிக்கை வைங்கடா. போகலாம். லாஸ்ட்டு பால் அடி. 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. பவுலர் வேற ஸ்பீடாக வரான். யாக்கர் பால். அவன் செம்மையாக யாக்கர் போடுவான். 4 அடித்தா ட்ரா, 6 அடித்தா வின்னு. எனக்கு 6 தான் வேணும். அவன் கண்டிப்பாக யாக்கர் தான் போடுவான்னு தெரியும். என் டீம்லாம்
ஜெயிப்போம் நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் எனக்கு டைரி மில்க் வேணும். எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. பால் அப்படியே மேலே போகுது. ஃபீல்டர் எல்லாமே பாலையே பார்க்குறாங்க. பால் செம்ம ஆகிட்டு போச்சு. ஒரு நிமிஷம் தோணுச்சு அவன் கேட்சை விட்டுருவான்னு. பிடிச்சிட்டான். டைரி மில்க். தல நம்ம தோத்துறேன் தல. அப்போ தான் பார்த்தேன் ஃபீல்டர் ஒரு கால் பவுண்டரி லைன் வெளியில் இருந்துச்சு. டைரி மில்க் சாப்பிட்றீ? என்னடா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்க. இது எப்படி அசால்ட்டாக சாப்பிட முடியும்? இதை நானே வச்சுக்கிறேன். ம், நீ ஏன் இமோஷன் ஆகுற? உனக்கு லைஃப் லாங்கில் என்னென்னமோ பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ சிவா, சொல்லுங்க ப்ரோ. ஏய் நெக்ஸ்ட் வீக் மேட்ச் இருக்குடா, மறக்காம வந்துடுறா. இந்த மேட்ச் எப்படி நம்ம ஆறண்டா. ஓகேவா? மறக்காம வந்துரு. ஓகே ப்ரோ. சரி, ஓகே பை. சிவா, ஐ லவ் யூடா. எல்லா லைஃப்லேயும் குட்டி குட்டி விஷயந்தான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாரி ஒரு குட்டி விஷயந்தான் இந்த டைரி மில்க்.